நிர்வாண காட்சிகள் தேவம்மா, நடிக்க முடியுமான்னு கேட்டேன். இருட்டறைக்குள் முரட்டு குத்துக்கள். அந்த இருட்டறைக்குள்ள முகமது அலியும் டைசனும் பாக்ஸிங் போறான்னு நினைச்சோம். ஆனா ஜோக் இஸ் மென்ட் டு பி எ ஜோக். என் மேல செருப்பு எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர், அவர் தயவுசெய்து 2 செருப்பாருங்க, அது 8ஆம் நம்பர் எறிங்க, என் காலுக்கு அதான் சைஸு. தாமரையை விமர்சித்து பேசியிருந்தாங்க. அவர் ஒரு 3 நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாகவே ஆயிட்டார் என்னை திட்டி திட்டி. ஆக்சுவலி எதுக்கு நான் கொட்டுக்காலிக்கு நேக்கடா நிக்கிறேன்னு சொன்னேன். அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறேன். மன்னிப்பு கேட்டதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டேங்க. கேட்குறேன், திருக்குறளில் காமத்துப்பால் இல்லையா, பெருமாள் முருகன் எழுதின சங்கத்தில் எத்தனை தடவை அல்குல் என்ற வார்த்தையில் உபயோகித்திருக்காங்கன்னு சொல்லி அவருடைய கட்டுரையில் இருக்கு. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தின் பேர் இருட்டறைக்குள் முரட்டு குத்துக்கள். நெஞ்ச தொட்டு சொல்லுவோம். அந்த டைட்டில் முதல்ல வந்தவுடனே அந்த இருட்டறைக்குள்ள முகமது அலியும் டைசனும் பாக்ஸிங் போகிறான்னு நினச்சோம். மனசத்தோடு சொல்லுங்கள். ஒரு ஆபாசமான டைட்டில் இல்லையா? வித் டியூ ரெஸ்பெக்ட் அந்த டேரக்டரையும் அந்த ப்ரொடியூசரையும் பற்றி நான் பேசலை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ அந்த படத்தை பார்த்து, ஓ அதுக்குள்ளே 2 பேரும் பாக்ஸிங் போட போகிறாங்கன்னு படம் போன பிறகு அதே மாதிரி பாக்ஸிங்காக படத்தில் இருந்துச்சு. இப்போ இந்த 10 வருடங்களில் வந்த மோசமான விரச காட்சிகளை கொண்ட படம் இல்லையா அது? அப்போ என் நண்பர்கள் அந்த படத்தை பற்றி யாராவது விமர்சித்தாங்களா? நீங்கள் நேராக வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி திட்டலாம், பேசலாம். எவ்வளவு 3 நாட்கள் எல்லா தொலைக்காட்சியில் நான் தான் இருந்தேன். படங்களையும் மனிதர்களையும் மனித இனங்களையும் பிராணிகளையும் இயற்கையும் நேசிப்பவன் ஐயா நான். எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க வந்து ஆபாசமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. பிசாசு 2ல் என் குழந்தை ஆண்ட்ரியா அவட்ட கதை சொன்னேன். அதில் ஒரு தாய்க்குள்ளே பேய். அப்போ சொன்னேன், அந்த பேய் நிறைய விரசமாக இருக்கிறா, அதுக்கு வந்து நிறையா நிர்வாண காட்சிகள் தேவம்மா, நடிக்க முடியுமான்னு கேட்டேன். அவன் அந்த கதையை கேட்டு சொன்னான், நடிக்கிறேன் ஐயான்னா. நான் என்ன பண்ணேன், அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். அந்த ஃபோட்டோ ஷூட்டு ஒரு பெண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஷூட்டு ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஈஸ்வரி அனுப்புகிறேன், நானும் உள்ளே இருக்கேன். அவள் அந்த பெண் அந்த 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 மிகச்சிறந்த ஆக்ட்ரஸ், அவள் மிகச்சிறந்த ஆளுமை. அவள் என்ன பண்ணா, என் நம்பிக்கையில், என் கதை மேலே இந்த நம்பிக்கையில் அவள் அந்த ரூமில் போயிட்டு அவள் நிர்வாணமாக வெளியே வர வேண்டியது. நான் அவள் வீட்டு வெளியே போயிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். அவள் ஃபோன் பண்ணி, எங்கே சார் இருக்கீங்க கேட்டான். நான் சொன்னேன், அம்மா உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் படத்தில் நான் காட்டி என் படம் ஓஹோன்னு பெரிய பேர் வாங்கலாம். நான் ஒரு பெரிய பெட்ரோ ஆல்பனர் மாதிரி நான் ஒரு பெரிய பேர் வாங்கிடலாமா? ஆனால் உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்தில் காட்டினேன்னா, போஸ்டரில் காட்டினேன்னா, அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா, விரசமதமாக பார்ப்பாங்க. அந்த காட்சி வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்க. அந்த காட்சி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாந்து நான் போஸ்டரில் போட்டிருந்தா இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். 2 வருடம் அந்த படம் வந்து கேனில் இருக்குது. எப்படி ஒரு சக மனிதனை பார்த்து என்னால் மோசமாக பேச முடியும்? பேசுறதுக்கு ரீசனா? பேச வேண்டிய கட்டாயம் ஐயா. ஒரு விழாவில் வந்து அந்த விழாவில் நான் கூடி விற்கணும். எதுக்கு நான் கொட்டுக்காலிக்கு நேக்கடாக நிற்கிறேன்னு சொன்னேன். அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நான் இப்போ பேசுறதுக்கு அப்படியாவது இந்த படத்தை கவனத்தை ஈர்க்கிறது பேச. எனக்கு அவ்வளோ புத்தகம், 40 வருஷம் புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை. 40 வருஷம் படிக்க வேண்டிய புத்தகம் இருக்குது. அவ்வளவு மனிதர்கள் நேசிக்க வேண்டியது இருக்குது. அவ்வளோ கண்ட்ரி நான் விசிட் பண்ண வேண்டியது இருக்குது. தாமரை என்னை விமர்சித்து பேசியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்ட முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, வெற்றி என்னை இப்படி பேச வைத்துச்சுன்னு. 18 வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே. ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய 10 நிமிடம் உன் மரணத்தை பற்றி நீ தியானி அப்படின்றாங்க. என் மரணத்தை பற்றி தியானித்து கொண்டே இருக்கிறேன். வெற்றி என் தலைமையில் இருந்தால் இந்நேரம் நான் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் படம் பண்ணியிருக்கணும். அதனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 2வது, எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த ஆளுமை லெனின் பாரதி. அவன் என்னை விமர்சிச்சிருந்தான். அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம்.
அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர், அவர் பேர் என்ன வெட்டி, அவர் பேர் அருள்தாஸ். அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ளே இருக்கும், ரொம்ப கருணை இருக்கும் ஒரு முகத்தில். அவர் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். அவர் ஒரு 3 நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாகவே ஆகிட்டார், என்னை திட்டி ஆக்சுவலி. அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் சசி அண்ணா என்னை கூப்பிட்டு வந்து நேற்று நைட் இரவு கூப்பிட்டாரு. உன்னை ஏன்டா நான் அடக்கலைன்னு சொன்னார். அந்த அன்புக்கு நன்றி, அவரோட மன்னிப்பு கேட்குறேன். லட்சுமி ராமகிருஷ்ணன் என்ற ஒரு 3 நாளாக பேசிட்டே இருக்காங்க, நான் பேசவே இல்லை. எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியும், என் தாய் போல். அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல் இயங்கிக் கொண்டிருக்கும் திரு தானு அவர்கள். அந்த படத்தை எடுத்துருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு பாதிக்கும். முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என் மேலே செருப்பு எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர், அவர் தயவுசெய்து 2 செருப்பாருங்க, அது 8ஆம் நம்பர் எறிங்க, என் காலுக்கு தான் சைஸு. அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு மனிதர் 18 வருஷமாக என்னை திட்டிக்கிட்டே இருக்கார். இன்னும் நான் 10 வருஷம் படம் பண்ணால் இன்னும் திட்டுவார். அவருக்கும் என்னை மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன். ஃப்ராய்டு வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்ஷியஸ்னு ஒரு புக் எழுதியிருக்கார். ஜோக்கு சொல்லும்போது, ஒரு நகைச்சுவை சொல்லும்போது, அதை ரெசீவ் பண்ணுறவங்க, அதை வாங்குறவங்க, சிரிக்கிறவங்க ஆள் மனத்தில் இருந்து தான் சிரிக்கிறாங்க. தே நெவர் ரியாக்ட் ஃப்ரம் தர் கான்ஷியஸ். ஒரு ஜோக்கினுடைய இயல்பு. அன்றைக்கி மேடையில் அதுதான் நடந்துச்சு. நான் வந்து அதாவது அமீரிடம், அதுக்கப்புறம் வெற்றிமாறன் மன்னிப்பு கேட்குறேன். நிறைய பேர் அவங்க 2 பேரையும் திட்டினாங்க. அதாவது வந்து முகம் சுளிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரித்தாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சிரித்ததை விட மேடையில் இருந்த எல்லாரும் கீழே அந்த பத்திரிக்கையாலும் விழுந்து சிரித்தாங்க. அது அந்த வீடியோவில் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கணும். ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன் ஆக்சுவலாக. 2-3 வார்த்தைகள் மேலே போயிடுச்சு. அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலேருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் ஜோக் இஸ் மென்ட் டு பி எ ஜோக். அது வந்து யாரையும் நான் அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கிறவே இல்லை, ஒரு பர்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே என்றதே இல்லை. மேடையில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மேடையில் பேசுகிறதுக்கு நாகரிகம் வேணும்னு சொன்னாங்க. நண்பர்களே, ஒரு மேடையில், அது என்ன மேடைன்னு எனக்கு தெரியல, ஒரு அரசியல் மேடை அல்லது, இது வந்து கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை. இது அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா, வள்ளி திருமணம் நிறைய நாடகங்களில் பார்த்திங்கன்னா, அந்த நாடகத்தில் ஒரு 12 மணிக்கு ஒரு பப்புனும் ஒரு டான்ஸ்காரியும் வந்து பேசுவாங்க. அது தமிழகம் முழுதும் தெரியும். அது ரொம்ப நாக்கூசுற வார்த்தைகள் பேசுவாங்க. அது ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு, அது ஒரு விதமான நகைச்சுவை. அந்த நகைச்சுவையின் அடிப்படையில் தான் அன்றைக்கி நான் பேசினேன். ஆக்சுவலாக யாரையும் புண்படுத்தணும்னு பேசவே இல்லை. மன்னிப்பு கேட்டதுக்கு என்றைக்குமே நான் தயங்க மாட்டேங்க. உதிரிப்பூக்களில் ஒரு சீன் வரும், கடைசி சீனு. அதில் வந்து அந்த மோசமான மனிதன், அந்த ஈவில், அவன் கடைசியில் சொல்லுவான் அந்த ஊர் மக்களை பார்த்து. ஊர் மக்கள் சொல்லுவாங்க, நீ சாவிடாமாங்க. அவன் சொல்லுவான், எனக்கு ரொம்ப வருத்தம், இவ்வளோ நாள் கெட்டவனாக இருந்தேன், உங்களுக்கு நான் வந்து எல்லாரையும் கெட்டவனாக்கிட்டேன், அது ரொம்ப வருத்தமாக இருக்கேன். நண்பர்களே, நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்குகிறேன். நன்றி. சமீபத்துல பாட்டில் ராதா பட விழாவில கலந்து கொண்ட இயக்குனர் மிஷ்கின் அவர்கள், நான் ஒரு குடிகாரனும் எனக்கு சாராயம் காய்ச்ச தெரியும்னு பேசினது மட்டும் இல்லாம இளையராஜா அவர்களையும் வம்புக்கு இழுத்திருந்தாரு. அவர் பேசின வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல சர்ச்சைக்கு உள்ளாச்சு. அது மட்டும் இல்லாம அவர் பேசினது தவறுன்னு பல நடிகர்கள் அவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில பேட் கேர்ள் பட விழாவில பேசின மிஷ்கின் அவர்கள், நான் இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் எல்லாமே நகைச்சுவைக்காக மட்டும்தான், நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்காக அப்படி பேசலன்னு சொல்லி மக்களிடையே மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா போய்கிட்டு இருக்கு.